வணக்கம். நான் இன்னைக்கு டொமேட்டோ ரவா ஊத்தப்பம் பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். டொமேட்டோ ஊத்தப்பம் பண்றதுக்கு நான் சின்ன டொமேட்டோ இருந்தது 2 டொமேட்டோ எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி, வெள்ளை எள்ளு, தோசை மாவு, எண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரவை, ஜீரகம், காஷ்மீரி சில்லி இவ்வளவு வேணுதுக்கு. ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். முதல்ல வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளியை போடுறேன். இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு கொஞ்சமா போடுறேன். அப்புறம் தோசை மாவுல வேற உப்பு இருக்கு, அதனால கொஞ்சமா போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். தக்காளி கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இல்லாம வதங்கட்டும். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளேயே இந்த ரவை 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த தண்ணியில கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுத்தோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். மிக்சியில அரைச்சாச்சு. இப்போ நான் இதை ஒரு வடிகட்டிட்டு காமிக்கிறேன். நான் இப்போ டொமேட்டோ அரைச்சாச்சு. அதை வடிகட்டியிருக்கேன். ஏன்னா இதுல தக்காளியோட தோல் இருந்ததுன்னா ஒட்டிக்கும் வாயில, அதனால வடிகட்டியிருக்கேன். இப்போ இந்த தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசை மாவுல இந்த ரவையை ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ரவையை இதுல போட போறேன். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை போடுறேன். இதுல கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சோம். எல்லாத்தையும் கலக்கியாச்சு. இப்போ அடுப்புல நான் தோசை கல் வச்சிருக்கேன். அது காயட்டும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் நான் ஊத்தப்பம் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ அடுப்புல கல் காஞ்சிடுத்தோம். இப்போ மாவு விட போறேன். இப்போ சுத்தி வர இல்ல கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இது ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். ஊத்தப்பத்தை இப்போ நான் திருப்பி போட போறேன். போட்டுட்டு சுத்தி வர கொஞ்சமா எண்ணெய் விடுறேன். ஊத்தப்பம் ஆயிடுத்தோம். இப்போ அது மேல நான் இப்போ போட்டுட்டு கொஞ்சோண்டு சீஸ். இதை இப்போ நான் லேசா மூடி வைக்கிறேன். டொமேட்டோ ஊத்தப்பம் ரெடி ஆயிடுத்தோம். நான் இப்போ இதை ஒரு பிளேட்ல மாட்ட போறேன். டொமேட்டோ ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்ல மாத்தியாச்சு. டொமேட்டோ ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சிருக்கேன். இது ஈஸியா குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.